மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய மாற்றங்களினால் தமிழ்நாடுடைய பட்ஜெட்ல ஆனுவலி, அதாவது வருஷத்துக்கு 4,300 கோடி வரைக்கும் மாநில அரசுக்கு நிதிச்சுமை அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவல இன்னைக்கு டீட்டெயிலா ஒரு ஆர்டிகிள் மூலமா வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்தியாவுடைய ஜிடிபிக்கு கிட்டத்தட்ட 9% கான்ட்ரிபியூட் பண்ணுது தமிழ்நாடு. ஆனா நாம ரூ. 1 குடுத்தா நமக்கு 29 பைசா தான் திருப்பி குடுக்குறாங்க. பல நேரங்கள்ல வரவேண்டிய நிதியையும் நேரத்துல குடுக்காம இழுத்தடிக்குது இந்த ஒன்றிய அரசு. இப்படிப்பட்ட ஒரு நிதி நெருக்கடியில தான் தமிழ்நாட்டுல பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்ட ஒரு முன்னணி மாநிலமாக உயர்த்த இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு உழைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வேணும்ட்டே மேலும் ஒரு 4,500 கோடி நிதிச்சுமையை தூக்கி மாநில அரசு மீது போடுறது பச்சை அயோக்கியத்தனம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல தமிழர்கள் கொந்தளிச்சு பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒட்டு மொத்தமா அழிக்கத்தானே பாஜக இப்படி ஒரு பிளான செயல்படுத்தி இருக்கு. இந்த விமர்சனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.